தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான இங்கிலீஷ் வாக்கியங்கள் தொடர்பான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. நாங்கள் இங்கிலீஷ் கிராமரை படிக்கிறத விட இவ்வாறான நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ரைட், நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். ரைட், கவனிங்க. உனக்கு என்னை நினைவிருக்கிறதா? உனக்கு என்னை நினைவிருக்கிறதான்றதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? யோசிங்க. Do you remember me? Do you remember me? உனக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா அல்லது உனக்கு என்னை நினைவிருக்கிறதா? Do you remember me? Right? அனைத்துக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லுவோம் தானே. நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லுவோம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அனைத்துக்கும் நன்றி அல்லது எல்லாத்துக்கும் நன்றி எப்படி சொல்லுவீங்க? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அனைத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ரைட். உங்கள் உதவிக்கு நன்றி. உங்கள் உதவிக்கு நன்றின்னு எப்படி சொல்லுவீங்க? தேங்க்ஸ் ஃபார் யோர் ஹெல்ப். தேங்க்ஸ் ஃபார் யோர் ஹெல்ப். ரைட். ரைட், கவனிங்க. நான் தமிழ் மொழியில் வாக்கியங்களை சொல்லும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் அதை சொல்ல தெரிஞ்சிருந்தா கட்டாயமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே போங்க. ரைட், கவனிங்க. அதை வெட்டி திறங்க. அதை வெட்டியாவது திறங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. அதை வெட்டி திறங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? கட் இட் ஓப்பன். கட் இட் ஓப்பன். அதை வெட்டி திறங்க. அதை தள்ளி திறங்க. அதை தள்ளி திறங்க. இதை எப்படி சொல்லுவீங்க? புஷ் இட் ஓப்பன். புஷ் இட் ஓப்பன். அதை இழுத்து தரங்க. அதை இழுத்தாவது தரங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? அதை இழுத்து தரங்க. புல் இட் ஓப்பன். புல் இட் ஓப்பன். அதை இழுத்து தரங்க. அதை உடைச்சாவது திறங்க. அதை உடைத்து திறங்க. இதை எப்படி சொல்லுவீங்க? பிரேக் இட் ஓப்பன். பிரேக் இட் ஓப்பன். அதை உடைத்து திறங்க. பிரேக் இட் ஓப்பன். கதவை திறங்க. ஓப்பன் த டோர். கதவை திறங்க. ஓப்பன் த டோர். கதவை மூடுங்கள். கதவை மூடுங்க. க்ளோஸ் த டோர். க்ளோஸ் த டோர். கதவை மூடுங்கள். ரைட். உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு புரிகிறதான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிகிறதா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆம், எனக்கு புரிகிறது. ஆம், எனக்கு புரிகிறதுன்னு எப்படி சொல்லுவீங்க? எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரிகிறது. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு புரியவில்லை. நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, எனக்கு புரியவில்லை. நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரைட். ரைட், கவனிங்க. தயவு செய்து அமைதியாக இருங்க. தயவு செய்து அமைதியாக இருங்க. இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ப்ளீஸ் கீப் சைலன்ஸ். ப்ளீஸ் கீப் சைலன்ஸ். இதை இப்போதே செய்து விடுங்கள். இதை இப்போதே செய்து விடுங்கள் எப்படி சொல்லுவீங்க? டூ இட் நவ். டூ இட் நவ். அது நல்லது. அது நல்லதுன்னு எப்படி சொல்லுவீங்க? தட்ஸ் ஃபைன். தட்ஸ் ஃபைன். அது நல்லது. தட்ஸ் ஃபைன். அது போதும். அது போதும். தட்ஸ் இனப். தட்ஸ் இனப். அது போதும். தட்ஸ் இனப். ரைட். போகாமல் இருக்காதே. போகாமல் இருக்காதேன்னு சொல்லுவோம் தானே. கட்டாயம் போயிரு, போகாமல் இருக்காத இப்படி சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? போகாமல் இருக்காதே. டோன்ட் ஃபெயில் டு கோ. டோன்ட் ஃபெயில் டு கோ. போகாமல் இருக்காதே. விளையாடாமல் இருக்காதே. விளையாடாமல் இருக்காதே. டோன்ட் ஃபெயில் டு ப்ளே. டோன்ட் ஃபெயில் டு ப்ளே. அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே. அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே. இப்போ உங்களாலே முடியும். யோசிங்க. டோன்ட் ஃபெயில் டுல ஆரம்பிங்க. டோன்ட் ஃபெயில் டு ஹெல்ப் ஹிம். டோன்ட் ஃபெயில் டு ஹெல்ப் ஹிம். அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே.
Don't fail to help him. வராமல் இருக்காதே, கட்டாயம் வந்துரு. வராமல் இருக்காதேன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இப்போ உங்களாலே உருவாக்கி கொள்ளலாம். நீங்களே விடைய கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ரைட்? ஒரு தொழில் செய்யாமல் இருக்காதே. ஒரு தொழில் செய்யாமல் இருக்காதேன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இப்போ நீங்களே யோசிங்க. Don't fail to do a job. Don't fail to do a job. ஒரு தொழில் செய்யாமல் இருக்காதே. Don't fail to do a job. Right? காதல் பண்ணாமல் இருக்காதே. காதல் பண்ணாமல் இருக்காதேன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. Don't fail toல ஆரம்பிங்க. Don't fail to love. Don't fail to love. காதல் பண்ணாமல் இருக்காதே. Don't fail to love. Right? ரைட், கவனிங்க. நீங்கள் நாளைக்கு வர வேண்டாம். நீங்கள் நாளைக்கு வர வேண்டாம்னு எப்படி சொல்லுவீங்க? யூ டோன்ட் கம் டுமாரோ. யூ டோன்ட் கம் டுமாரோ. நீங்கள் நாளைக்கு வர வேண்டாம். நீங்கள் நாளைக்கு வர தேவையில்லை. நீங்கள் நாளைக்கு வர தேவையில்லைன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யூ டோன்ட் நீட் டு கம் டுமாரோ. யூ டோன்ட் நீட் டு கம் டுமாரோ. ரைட்? அவள் அழகாக இருக்கிறாள். அவள் அழகாக இருக்கிறாள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஷீ இஸ் ப்ரிட்டி. ஷீ இஸ் ப்ரிட்டி. அவள் அழகாக இருக்கிறாள். ரைட், கவனிங்க. நான் இங்கே தங்கலாமா. நான் இங்கே தங்கலாமான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஷல் ஐ ஸ்டே ஹியர். ஷல் ஐ ஸ்டே ஹியர். நான் இங்கே தங்கலாமா. ஷல் ஐ ஸ்டே ஹியர். நீங்கள் இங்கே தங்கலாம். நீங்கள் இங்கே தங்கலாம். இது எப்படி சொல்கிறது? யூ கேன் ஸ்டே ஹியர். யூ கேன் ஸ்டே ஹியர். நீங்கள் இங்கே தங்கலாம். யூ கேன் ஸ்டே ஹியர். ரைட்? எனக்கு கால் பண்ணு. எனக்கு கால் பண்ணு. கால் மீ. கால் மீ. கவனமாக இருங்கள். கவனமாக இருங்கள் எப்படி சொல்லுவீங்க? டேக் கேர். டேக் கேர். கவனமாக இருங்கள். டேக் கேர். ரைட்? கவலைப்படாதே. கவலைப்படாதே. டோன்ட் worry. டோன்ட் worry. கவலைப்படாதே. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சின்னு எப்படி சொல்கிறது? நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நைஸ் டு மீட் யூ. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான இங்கிலீஷ் வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.